ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோடைய எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோடைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, இது வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப் இருக்குது, ஓகேங்களா? அதில் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். இன்னும் 2-3 டைப் இருக்குது, அது வந்து அப்கமிங் வீடியோ சீரீஸில் வந்து கவர் பண்ணுறேன். ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஹரிசாண்டலில் வந்து இந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆகும். ஸ்விங் ஹை லோ, ஸ்விங் ஹை லோ, இந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்கன்னா. ஸோ எத்தனை டைமு ரெசிஸ்டன்ஸை வந்து டச் பண்ணியிருக்கு பாருங்கள். ஃபஸ்ட் டைம், செகண்ட் டைமு இதே லெவலில் வந்திருக்கு, தேர்டு டைமு இதே லெவலில் வந்திருக்கு. இங்கே ஏன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் செல் இங்கே வந்து வீக் செல் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அண்டு செகண்ட் ஸ்ட்ராங் செல் ரெசிஸ்டன்ஸில் வந்து செல் சைடு போகலாம். தேர்ட் டைம் வரும்போது கொஞ்சம் வீக்கு. ஏன் அப்படின்னா இந்த இடத்த பிரேக் அவுட் ஆகும், ஓகேவா? நிறைய டைம் இதுலேயே சுற்றிட்டு இருக்காது. மினிமம் தேர்டு அது ஃபோர்த்து, ஓகேங்களா? தேர்டு அல்லது ஃபோர்த்தில் கண்டிப்பாக பிரேக் அவுட் ஆகும். இல்லை மேலே பிரேக் அவுட் ஆனாலும் ஆகலாம், இல்லை வந்து பாட்டமில் பிரேக் அவுட் ஆனாலும் ஆகலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமில் ஸ்ட்ராங் பை, இது வந்து செகண்ட் டைம் வருது ஸ்ட்ராங் பை. தேர்டு டைம் வந்து வீக் தான். ஏன்னா தேர்ட் டைம் வரும்போது இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆகி கீழே போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஃபோர்த் டைமோட மெஜாரிட்டி வந்து கீழே போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அண்டு செகண்டில் வந்து ஸ்ட்ராங் பை சைடோ செல் சைடோ வந்து நம்ம வந்து போகலாம். தேர்டு டைம் அண்ட் ஃபோர்த் டைம் போகும்போது வந்து நம்ம வந்து மஸ்ட்டு வந்து கன்ஃபர்மேஷன் 100% வந்து கன்ஃபர்மேஷன் எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து மூவ் ஆகலாம், ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் இதில் வந்து உடச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு கன்சல்டேஷன் கொடுத்துட்டு கூட மேலே போகலாம். அதே மாதிரி இதே பிரேக் அவுட் மேலே பிரேக் அவுட் ஆகிட்டு நம்ம எல்லாருமே பை பண்ணியிருப்பீங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கீழே வரலாம். ஸோ கன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம், பை சைடோ அல்லது வந்து செல் சைடோ வந்து போகலாம். டாப்பில் ட்ராப் பண்ணியிருக்கிறதும் பாட்டமில் ட்ராப் பண்ணியிருக்கிறதும் இதை வந்து சார்ட்டில் வந்து எப்படி நம்ம வந்து ட்ராப் பண்ணுறது, ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ரியல் டைமை வந்து சார்ட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம எப்படி வந்து ஒரு பை ஆர்டர் போடுறது, அதுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் ரியல் டைமாக. அஸ் ஏ பிகினர் வந்து எப்போதுமே இந்த கீவேர்ட்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. சப்போர்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்டு, ஸ்விங் லோ, இந்த ஏரியாவை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி, ஓகேங்களா? ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பை பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ், சப்ளை, ஸ்விங் ஹை, இது வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஏரியாவில் எல்லாமே வந்து செல் பண்ணுவாங்க. ஸோ இது தெரியாமல் நீங்கள் போயிட்டு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டியில் போயிட்டு பை பண்ணிடக்கூடாது, பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியில் போயிட்டு செல் பண்ணிடக்கூடாது. ஸோ இதை வந்து நம்மளை கன்ஃபியூஷன் பண்ணோம், ஓகேங்களா? இதில் வந்து தெளிவாக இருந்திருக்கணும். இங்கே ஒரு ஸ்டாக் எடுத்து வச்சுருக்கேன், அக்ஷயா சொல்யூஷன் சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்டாக்கில் வந்து இப்போ நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்களே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இப்போ ஒரு 5000க்கு இந்த ஸ்டாக்கில் வாங்கணும் அப்படின்னா எங்கே போய் வாங்குவீங்க? ஒரு கொஸ்டின் இருக்கணும் நம்மளுக்குள்ளே, எந்த இடத்துல வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரெக்டாங்குலர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸ் எடுத்துட்டு மினிமம் 2 ஸ்விங் ஹை, அது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ ஏன் வந்து இந்த பாக்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா இதை கவர் பண்ணுறேன். இந்த பாடி வந்து க்ளோஸ் ஆகிருக்கு பாருங்கள் இந்த இடத்துல, இதுவும் இங்கே பாடி க்ளோஸ் ஆகிருக்குல்ல, இந்த இடத்துலையும் கவர் பண்ணாக்குல இந்த லைனை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? அதே மாதிரி பாட்டமில் வந்து இதை வந்து கவர் பண்ணுறேன் இங்கே, ஓகேங்களா? ஸோ இந்த ஏன்னா மினிமம் 2 டச்சஸ் தான். அப்போ இங்கே ஒரு இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்திருக்கு, நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்திருக்கு, தேர்டு இங்கே 700லேருந்து 828 இந்த ரேஞ்சுக்குள்ள வந்து எத்தனை டைம்லாம் ப்ரைஸ் வந்திருக்கோ அதெல்லாமே சப்போர்ட். ஸோ இங்கே ஒரு டைம் வந்திருக்கு, நெக்ஸ்ட் இந்த டைம், அப்புறம் இங்கே ஒரு டைம் வந்திருக்கு, இங்கேயே
இங்கே இதை டச் பண்ணியிருக்கு, இங்கே டச் பண்ணியிருக்கு. பாட்டமில் இத்தனை இடத்துல வந்து நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ அப்போ வந்து என்னது, இது வந்து ஒரு ஸ்ட்ராங் பையிங் ஏரியா. நான் வச்சிருக்கிறது வந்து மந்த்லி சார்ட்டில் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பையிங், இது வந்து ஒரு ஸ்ட்ராங் பையிங். இங்கே இந்த டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் செல்லிங். ஓகேங்களா? இங்கே டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்க்கணும், இங்கே வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியை தான் பார்க்கணும். இப்போ ப்ரைஸு ஹையர் ஹை ஃபார்மேஷனில் மேலே போய் டச் ஆயிடுச்சு, இந்த ஜோனை வந்து டச் பண்ணிவிட்டு இப்போ என்ன ஆகுது, இங்கே எல்லாருமே செல் அடிச்சிட்டாங்க. இப்போ மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டாக்கில் வந்து நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜோனை வந்து டச் பண்ணால் தான் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. கரெக்டுங்களா? எப்போ இந்த ஜோனை வந்து டச் பண்ணுதோ அப்போ வந்து நம்ம என்ட்ரி பண்ணலாம். ஒரு 800 900 ரேஞ்சுக்குள்ள வரும்போது நம்ம வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்கணும். ஸோ இது தெரிஞ்சால் தானே நம்ம பாருங்கள், இப்போ இதுதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இது தெரிஞ்சால் தான் நம்மளால வாங்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு இங்கே போயிட்டு நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா என்ன ஆகும், நீங்கள் வாங்கினதுலேருந்து இறங்கிட்டே இருக்கு பாருங்கள். ஏன்னா நீங்கள் போய் ரெசிஸ்டன்ஸில் வாங்கியிருக்கீங்க. இந்த நெக்ஸ்ட் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹரிஜான்டல், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹரிஜான்டலில் இருக்குது பார்த்தீங்களா. அப்போது இப்போ இது வந்து ஸ்விங் ஹை, ஓகேங்க, ஸ்விங் ஹை, இது வந்து ஸ்விங் லோ, இது வந்து ஸ்விங் ஹை, அடுத்து லோவில் இங்கே வரப்போகுது. அப்போ அந்த நம்பர் ஆஃப் டச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ள எத்தனை டைம் வந்திருக்கு, ஃபஸ்ட் டைம் இங்கே போயிருக்கு, இப்போ செகண்ட் டைம் வந்திருக்கு. ஸோ இங்கேயும் இது வந்து ஃபஸ்ட்டு, இது வந்து செகண்டு, இது தேர்ட் டைம் வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து டைம் இங்கே வரும். ஸோ இங்கே வந்துட்டு நெக்ஸ்ட்டு பிரேக் ஆகி கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா டாப். ஸோ இந்த ரேஞ்சை வந்து உடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி டாப்பில் இருக்குது, பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி பாட்டமில் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு இப்போ இப்படி சார்ட்டில் வந்து இந்த மாதிரி வரைய தெரியலை அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இண்டிகேட்டருக்கு பதிலாக லைன் சார்ட் இருக்குது பார்த்தீங்களா, லைன் சார்ட்டுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுங்கள். லைன் சார்ட்டை கன்வெர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பாட்டமில் உள்ள லைன் டச் ஆகுறதுக்கு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த லைன்லலாம் டச் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இங்கே வந்து கவர் பண்ணிட்டேன். அதே மாதிரி டாப்பில் இந்த லைன் டச் ஆகுது பாருங்கள், இந்த 2 லைனு டச் ஆகுறதுக்கு நான் வந்து வரட்டேன். எக்ஸாக்டாக நான் போட்டது வந்து டச் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இப்போ இந்த பாட்டமில் இருக்கிறது தான் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி, டாப்பில் உள்ளது பார்த்தீங்கன்னா செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து சப்போர்ட், டாப்பில் உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸில் வந்து செல் பண்ணணும், சப்போர்ட்டில் வந்து பை பண்ணணும். ஸோ இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக் கன்வெர்ட் பண்ணி பாருங்கள், அழகாக வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக அதே வியூவில் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ரா பண்ணணும். நெக்ஸ்ட் சார்ட்டில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த்லி சார்ட் எடுத்து வச்சிருக்கேன், பிஎம்எல் ஸ்டாக்கு. இதில் வந்து நான் இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ரா பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுறேன். பாக்ஸும் போடலாம், ட்ரெண்ட் லைனும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம். ஸோ இப்போ எக்ஸாக்டாக கனெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா, இது ஸ்விங் 1, இது 2, இது வந்து 3, இது வந்து 4, 5. ஸோ மார்க்கெட் வந்து இதுக்கு மேலே பிரேக் ஆகலை பாருங்கள். இந்த இடத்துல வந்து பிரேக் ஆகும்போது இப்போ என்ன சொல்லுது, டவுன் சைடு தான் வருது. அப்போ இந்த இடத்துல வந்து செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி எத்தனை கொடுத்துருங்க பாருங்கள். இந்த லைனை எக்ஸாக்டாக எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். மார்க்கெட் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் படி தான் ஒர்க் ஆகுது. ப்ரைஸ் ஆக்ஷன் பற்றி அப்கமிங் வீடியோஸில் வந்து போடுறேன். இப்போ வந்து நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் பார்க்கணும். ஸோ இதை அப்படியே வந்து லைன் சார்ட் கன்வெர்ட் பண்ணுங்கள். லைன் சார்ட் கன்வெர்ட் பண்ணால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து கேண்டில் ஸ்டிக்கில் பார்க்கும்போது கிளியர் வியூ கிடைக்கல அப்படின்னா லைன் சார்ட்டை வந்து கேண்டில் ஸ்டிக்கில் வந்து லைன் சார்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு
மினிமம் 2 டச்சோடைய ஸ்விங்கை வந்து கனெக்ட் பண்ணுங்கள். நான் வந்து இந்த டச் கனெக்ட் பண்ணியிருக்கேன், நெக்ஸ்ட் இந்த டச் கனெக்ட் பண்ணியிருக்கேன். பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டச் பண்ணியிருக்கு, இங்கே. ஸோ இப்போ இதை எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுக்குடைய நெக்ஸ்ட் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியை என்ன பண்ணுறது, இதோடைய பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ இந்த இடத்துல போய் இப்போ பை பண்ண முடியாது. ஆக்சுவலி இது வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருக்குது, மார்க்கெட் இறங்கும். ஸோ இதோடைய நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுது. இங்கே பாருங்கள். அப்போ ட்ரெண்ட் லைன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஒரு ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணுது. ஓகேங்களா? ஸோ என்ன ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ட்ரெண்டு. இப்போ இந்த லைனை நான் கனெக்ட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, 1 2 3. இதை வந்து நான் அப்படியே வந்து வீக்லி கன்வெர்ட் பண்ணுறேன். எவ்வளோ அழகாக வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணது பாருங்க. பாருங்க, இந்த இடத்துல ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நெக்ஸ்ட்டு 1 2 3 டைமாக இதே இடத்துல வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. அப்போ பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு நெக்ஸ்ட் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த 10 லைனை வந்து டச் பண்ணதுக்கப்புறம் தான் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இந்த 10 லைனில் வந்து டச் பண்ணி ஒரு பையிங் கன்ஃபர்மேஷன் கொடுத்தா நம்ம வந்து பையிங் சைடு வந்து போகலாம். ஓகேங்களா? அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். இப்போ வந்து இங்கே பை பண்ணுற இடமே கிடையாது. ஓகேங்களா? இங்கே வந்து செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி லைனாக கனெக்ட் பண்ணிவிட்டு செல் சைடு போனால் இது வரைக்கும் நம்ம வந்து ப்ராஃபிட் பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ எப்படி வந்து ஒரு கிளியர் வியூ கிடைக்கும் உங்களுக்கு, எப்படி வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம எடுக்கிறது, எப்படி வந்து ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கிறது சார்ட்டில் அப்படின்னு. இந்த ஸ்டாக்கு பாருங்கள், சென்னை பெட்ரோ கெமிக்கல். இதில் எப்படி நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது எவ்வளோ அழகாக ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த ரேஞ்சில் வந்தோன்னா செல் ஆகிடுது, எக்ஸாக்டாக இந்த ரேஞ்சில் வந்து பை ஆகுது. ஏன் இந்த மாதிரி ஆகுதுன்னு யாருங்க பிகினர்ஸு கன்ஃபியூஷன் ஆகிருக்கு. ஏன்னா இந்த இடத்துல தான் மார்க்கெட்டில் எஃப்ஐஐ, டிஐஐ, ரீட்டைலர்ஸ், ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணுற மெஜாரிட்டி ஆஃப் பிக் பிளேயர்ஸ், கோர் கணக்கில் மில்லியன் கணக்கில் பணம் வச்சுருக்கவங்களாம் இங்கே தான் வந்து பை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இடத்துல போனோன்னா பார்த்தீங்கன்னா செல்லிங் வந்துடுச்சு. இதை பிரேக் ஆகலை. இதை பிரேக் ஆச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு மூவ் வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட் இதோடைய பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நான் ட்ரா பண்ண வந்து 3 மந்த்தில் இங்கே தான் இருக்குது, 63. இல்லை அப்படின்னா அதோடைய பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இடத்துல இதை பிரேக் ஆகாமல் இதிலே சஸ்டெயின் ஆச்சுன்னா இந்த இடத்துல வாங்கிக்கலாம். அடுத்து இந்த லைனை ட்ரெண்ட் லைன் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிப்ளை பண்ணுறேன். முடிஞ்சால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் வந்து நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸும் வந்து பார்க்கலாம். இன்னும் அட்வான்ஸ் லெவலில் வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம். ஏன்னா ஒரு பிகினருக்கு வந்து இம்பார்ட்டன்ட் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். இது வந்து நீங்கள் வந்து ட்ரா பண்ண தெரிஞ்சிட்டாவே உங்களால் ஈஸியாக வந்து நெக்ஸ்ட் லெவலில் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸில் நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.